பெண்கள் பூ வைத்து வெளியே போகலாமா, அதுவும் மல்லிகைப்பூ வச்சு வெளியே போகலாமா, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லவும். அதாவது பெண்கள் பூ வைத்துக் கொண்டு, குறிப்பாக மல்லிகை பூ வைத்துக் கொண்டு வெளியே செல்லலாமா என்று கேட்கிறாங்க. அதாவது இந்த பூங்கிறத விட்டுருங்க, பூங்கிறது மேட்ரு கிடையாது, அதுல உள்ள வாசம் நறுமணம் தான் மேட்ரு, வழங்குதா? பூக்கு சொல்லக்கூடிய சட்டம் தான் அத்தரு சென்ட் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் நறுமணம். அதுல உள்ள மேட்ரு என்னது? அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வாசம், அந்த வாசம் ஈர்க்கிறது, அந்த ஈர்க்குதுங்கிற வகையில அது செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான வாசத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டாலும் அது மேட்ரு இல்லைங்கிறத அந்த தங்க நாய்க்கு சொன்னது விளங்கிக்கிறங்க. அது மேட்ரே கிடையாது. எந்த பூ வேணாலும் வைத்துக் கொண்டு போங்க, இல்ல வீட்டுக்குள்ள இருங்க, அண்ணன் தம்பி அவங்களுக்கு மத்தியில கணவன் மத்தியில அதெல்லாம் இருப்பது மார்க்கத்தில் மேட்ரு கிடையாது. மேட்ரு எங்க வரும் கேட்டா வெளியே வரும்போதுதான். வெளியே வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான வாசனையோடு வரலாமா என்று கேட்டால், வாசனையோடு வருவது என்பதுல ரெண்டு வகை இருக்கிறது. வாசனை என்ன இருக்குது? இரண்டு வகையான வாசனை இருக்கிறது. ஒன்னு நம்முடைய பாடியிலிருந்து வரக்கூடிய துர்வாடைய நமக்கு கூட பிடிக்காது, அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், சில சில ஒரு சென்டர் அடிச்சுக்கிறோம். இதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டா, இது ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்றதுலாம் நோக்கம் கிடையாது. நம்ம பாடியில உள்ள வாடை அறுவர் பார்த்தா நம்ம என்ன செய்வோம், அதை மாற்றிக் கொள்வதற்காக அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாசம் ஒன்னு இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்மிடமிருந்து ஒரு துர்வாடை வரும்போது பக்கத்தில் உள்ளவர் மூஞ்சி சொல்லிப்பாரு. நம்மள்ட்ட இருந்து ஒரு துர்வாடை வந்தா என்ன செய்வார், பக்கத்தில் உள்ளவருக்கு அவருக்கு என்னடா பக்கத்தில் உட்கார்றமே அப்படிங்கிற மாதிரி நினைக்குவாரு. சில பேருடைய வேர்வைகள் நாற்றம் அதிகமா இருக்கும், சில பேர் வேர்வை கம்மியா இருக்கும், சில பேருக்கு வேர்வையே வராது, நாற்றமே இருக்காது. இப்படி பலதரப்பட்ட உடல் படைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய துர்வாடையினால அடுத்தவங்களுக்கு ஒரு அருவருப்பு வரக்கூடாது என்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு நறுமணத்தை பூசிக்கொள்றதுக்குல இதெல்லாம் ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, இங்க அடிச்ச அந்த கடைசி வருஷம் வரைக்கும் தெரியணும், இது திரும்பி பார்க்கணும், அப்படி ஒரு நறுமணம் இருக்கிறது. நறுமணம் எது? நம்முடைய துர்வாடையை மறைத்துக் கொள்வது, அப்ப நம்மிடமிருந்து துர்வாடையை அடுத்தவருக்கு மறைத்துக் கொள்வது என்கிற அளவில் உள்ள நறுமணம் என்று ஒரு வகை இருக்கத்தான் செய்கிறது. இன்னொரு நறுமணம் என்ன இருக்குன்னு கேட்டா, வாடைய நல்லத்தான் இருக்கு, துர்வாடை கூட இருக்காது, அடிச்சா என்ன செய்யணும், வரணும் எல்லாம் திரும்பி பார்க்கணும், அடுத்தவரை தன் பக்கம் ஈர்ப்பது. இப்படியான நறுமணங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அழகா சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு அடுத்தவர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி வெளியே புறப்பட்டு செல்வாளையானால் ஃபஹிய ஜானியா, அவ ஒரு விலை மாது, அவ ஒரு விபச்சாரம் செய்யற மாதிரி தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றாங்க? நறுமணம் பூசிக்கொண்டாலேயே அந்த குற்றம் செஞ்சவள் சொல்லல, நறுமணம் பூசிக்கொள்வது எப்படிப்பட்டதா இருக்குன்னு மற்றவங்களை நம்மளை திரும்பி பார்க்கணும், கிட்ட போய் உட்காரும் போது நம்ம துர்வாடை அவங்களுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு பூசிக்கொள்வது ஒரு வகை, நம்ம போனாலும் கூட இப்படி திரும்பி பார்க்கறதுக்குன்னு அடிக்கிறதுன்னு ஒரு வகை. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செய்து கொள்வார்களே ஆனால் அவங்க நடத்தை கெட்டவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப புரிந்து கொள்வதா இருந்தா, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தலைமுடிகளை பூ வைக்கிற வழக்கம்லாம் அப்ப கிடையாது. பூக்கு எங்க போவாங்க, பாலைவனத்துல பூலாம் ஏது, மல்லிகை புலமா முளைக்கும் வணங்குதா, அங்க பூக்கெல்லாம் வேலை கிடையாது. இப்ப வேண்டா இறக்குமதி பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம், வச்சுட்டு இருக்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல அங்க பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு போனாங்கன்னு என்ன செய்ய முடியாது, கற்பனை எல்லாம் பண்ண முடியாது. இதை பிரயாணத்தில் போகும்போது அங்க பார்த்திருப்பாங்க, பூக்களை வெளியூர்களுக்கு போகும்போது பார்த்திருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன நறுமணம் வச்சிருந்தாங்கன்னு கேட்டா, சில குச்சிகள் இருக்குல்ல, அதாவது சந்தன கட்டை இருக்கு பாத்தீங்களா, சந்தன கட்டை மாதிரி ஊதுன்னு சொல்லி பல நறுமணம் தரக்கூடிய கட்டைகள் இருக்கும். அகில் கட்டை, சந்தன கட்டை எல்லாம் சொல்றான், இலக்கியத்துல சொல்றான் இல்லையா, அந்த மாதிரியான கட்டைகள் இருக்கும். இது சாம்பிராணி மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு அதுல நறுமணம் வரக்கூடிய சாமாது. இது என்ன செய்வாங்கன்ற ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது கொண்டாந்து விற்பாங்க பல ஊர்கள்ல இருந்து. இதை கெட்டு போவாதானே, சந்தன கட்டையை கொண்டாந்து எந்த ஊர்ல உற்பத்தி ஆனாலும் கொண்டாந்து வித்துடலாம். மல்லிகைப்பூ கொண்டாந்து விற்கலுமா அந்த காலத்துல? வரும்போது மல்லிகைப்பூவா இருக்காது, அதை எடுத்துட்டு ஒட்டகத்துல சேர்ந்தா ஒரு வாரம் ஆகி போயிருமே, காஞ்சி போயிடும், அது நாத்துதான் வரும், நறுமணம்லாம் வராது. அப்ப அது மாதிரி இல்லாம என்ன செய்வாங்கன்னா, இந்த கட்டைகளை என்ன செய்வாங்க, கொண்டு கொடுப்பார்கள். அதுல செய்யப்படக்கூடிய அத்தர்கள் அதாவது பூக்கள் கிடைக்கக்கூடிய இடத்திலிருந்து அத்தரை தயாரித்து அத்தராக கொண்டு என்ன செய்யலாம், பாலைவனத்தில் கொடுத்தார்கள். அத்தர்லாம் அங்க ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கு.
அப்ப என்ன செய்வாங்கடா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஊதுன்னு ஒரு கட்டை இருக்கு. ஊதுன்னு கூட அத்தனை வைக்கிறாங்க வச்சுல. ஊதுன்னா அது ஒரு வகையான குச்சி. அதுல பயங்கரமான வாசமா இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னு கேட்டா நெருப்பு கங்க வச்சு அதுல அந்த ஊதுக்கட்டையை கொஞ்சம் போட்டுருவாங்க. போட்டோன்னு என்ன செய்யும்னா அதுல இருந்து புகை வருமா. புகை வரும்போது பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அதுல அந்த புகையில காட்டுவாங்க. அந்த புகை அப்படியே தலையில அப்படி வாசம் கும்முன்னு ஏறிக்கிறோம். ஏறணும் அப்படி போனாங்கன்னா என்ன செய்யும், வாசம் பக்கத்துல நெருங்கினா வாசமா இருக்கு. ஆனா அங்க உள்ள கூப்பிடுற மாதிரிலாம் இருக்காது. அந்த இதுல என்ன இருக்கு, நறுமணம் பூசிக்கொண்டு இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இதுக்கு பேரு புகூர்னு பேரு அரபில. இந்த புகூர்னு சொன்னா அதாவது இந்த புகை போட்டு நறுமண புகையை போட்டு தலைமுடியை வாசமாக்கி கொள்வதற்கு பெயர் புகூர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன், எந்த ஒரு பெண்ணாவது இந்த நறுமண புகை போட்டுக் கொள்வாளையானால் ஃபலா தஷ்ஹது மஅனல் இஷா அல் ஆகிரா, அவங்க இஷா தொழுகைக்கு மாத்திரம் இங்க வரக்கூடாது. அவங்க என்ன செய்ய 4 வரைக்கும் வரலான்னு அர்த்தம். நல்லா விளங்கிக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா ஃபலா தஷ்ஹது மஅனல் இஷா அல் ஆகிரா. இஷாவுல கடைசி இஷா, முதல் இஷாங்கிறது மகரிபுக்கு சொல்லுவாங்க. 2 இஷாங்கிற பேரை நம்ம சொல்லிவிட்டோம். ஆனா மகரிபுக்கும் பேர் என்னது, முதல் இஷான்னு பேரு ஹதீஸ்ல. இஷாவுக்கு பேரு 2வது இஷான்னு பேர். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எந்த ஒரு பெண்ணாவது நறுமண புகை போட்டுக் கொள்வாளையானால் அவள் இஷா தொழுகைக்கு 2ஆம் இஷா தொழுகைக்கு என்ன செய்யக்கூடாது, அவள் பள்ளிக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துல பள்ளிக்கு பெண்கள் வருவாங்க, பள்ளி வாசலுக்கு வருவாங்க. 5 வேளை தொழுகையிலையும் அவங்க கலந்து கொள்வாங்க, கலந்து கொண்டு போவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, சுபுக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல, லுஹருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல, அசருக்கு போட்டு வர்றாங்கல்ல அவங்கள தடுக்கல, மகரிபுக்கு அந்த மாதிரி வாசத்தோட வர்றாங்கல்ல அதெல்லாம் என்ன இருக்கும்னா அந்த துர்வாடையை நீக்கிற அளவுல ஒரு ரம்மியமான வாசமா இருக்குமே தவிர அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வாசமாக இருக்காது. அந்த வித்தியாசம் விளைவிக்கணும். ரம்மியமான ஒரு வாசம் ஒண்ணு இருக்கிறது, அது ஒரு திரும்பி பார்க்க வைக்கிற வாசம்னு ஒண்ணு இருக்கிறது. அப்ப இது கூட ரசூலுல்லாஹ் என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா, நீங்க அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா இஷாவுக்கு மட்டும் வராதீங்க. அப்ப இரவில் போட்டுக்கொண்டு வெளியே போக கூடாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரம்மியமான வாடைய, ரம்மியம் இல்லாத அடிச்சு வீழ்த்தக்கூடிய வாடையா இருக்குமையானால் அதை போட்டுக்கிட்டு வெளியே போக கூடாது. அடித்து வீழ்த்துற வாடை, உங்க அளவுக்கு உள்ள வாடைகள் சென்ட் வாங்கினா கூட என்ன செய்யணும், அதுல லைட் எல்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப ஹார்டா ரொம்ப அதிகமான தூரத்துக்கு நறுமணத்தை தரக்கூடியது, நம்ம அளவில் நறுமணத்தை தரக்கூடியது என்ன இருக்கு, ஸ்ப்ரேயா இருந்தாலும் அத்தரா இருந்தாலும் அதில் பல வகைகள் இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்னா நறுமணத்தை கொஞ்சம் டிம்மான குவாலிட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களேயானால் அதை போட்டுக்கொண்டு வெளியே போவது தப்பு கிடையாது. உங்களை கடந்து போகும்போது அந்த வாசம் அடிச்சா தப்பு கிடையாது. ஒரு ஆள் நம்ம போய்கிட்டு கடந்து போகும்போது என்ன செய்யும், கிட்ட நெருங்கையில் ஒரு வாசம் வரும்ல, அது மார்க்கத்தில் என்ன இல்ல, தப்பு கிடையாது. அது எதுக்காக வேண்டிய நம்முடைய வாடையை, கெட்ட வாடையை மறைப்பதற்கு என்கிற வகையில் உள்ளது ஆகிவிடும். அப்படி இல்லாம நீங்க கடந்து போவாட்டாலும் அது கடந்து போயிடும், அதுதான் டேஞ்சர். அது கடந்து போற மாதிரி நினைச்சிடக்கூடாது, நீங்க போட்டக்கூடாது. அப்ப நறுமணத்தை 2ஆ பிரிச்சுக்கிறங்க. ரம்மியமான நறுமணங்கள் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அதை போட்டு வெளியே கூட போறதுக்கு அனுமதி இருக்கிறது. ராத்திரில போட்டு போக கூடாது. இஷாவுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, அந்த ரம்மியமான நறுமணத்தை போட்டுக்கொண்டு கூட வெளியே போகக்கூடாது. மற்ற நேரத்தில் ரம்மியமானதை போட்டு போகலாம். இந்த ஆளை தூக்கி அடிச்சு வீழ்த்தக்கூடிய நறுமணங்களை எப்பவும் போட்டுட்டு போக கூடாது, வெளியே போக கூடாது. அப்படி போட்டுக்கிற ஆசையா இருந்தா போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துருங்க, வணங்குதா. போட ஆசையா இருந்தா செய்யலாம், வீட்டுக்குள்ள போட்டு போடலாம், வணங்குதா. அதான் மேட்ரு. சரி.